கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். प्रभु और उद्धारकर्ता यीशु के नाम से आपको आशीष करते हैं। கர்த்தர் இந்த சத்தம் கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. प्रभु आवाज को सुनने वाले हर एक को आशीष दे। இந்த வேளையிலும் கூட அவருடைய வார்த்தையை வாசித்து தியானிக்கலாம். इस समय पे भी हम उसके वचन को ध्यान कर पढ़ें। நீதிமொழிகள் 25வது அதிகாரம் नीति वचन 25वां अध्याय 2வது வசனம். दूसरा वचन। முதலாவது நான் தமிழ்ல வாசிக்கிறேன், ஹிந்தியில 2வது வாசிக்கலாம். காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை, காரியத்தை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு மேன்மை. परमेश्वर की महिमा गुप्त रखने में है, परंतु राजाओं की महिमा गुप्त बात का पता लगाने में होती है। கர்த்தர் சொல்லுகிறார், प्रभु कहता है காரியத்தை மறைப்பது ராஜாக்களுக்கு மேன்மை. और गुप्त बातों को रखना ये राजाओं के लिए महिमा है। ஆனால் அந்த காரியத்தை குறித்து ஆராய்வது ராஜாக்களுக்கு மேன்மை. लेकिन उस गुप्त बात का पता लगाना ये राजाओं के लिए महिमा है। கர்த்தர் நிச்சயமாக இந்த வார்த்தைகளை நாம் புரிந்து கொள்ளும்படி கிருபை செய்வாராக. और प्रभु इन वचनों को हमें समझने के लिए मदद करेगा। ஏசப்பா இந்த வார்த்தைகள் ஒவ்வொருவருக்கும் புரிந்து ஆசீர்வாதத்தை கொண்டு வர. हे प्रभु, ये वचन हर एक के जीवन में आशीष को ले आए। கொஞ்சம் நாம் புரிந்து கொள்ளுவோம். हम थोड़ा सा समझ लें। மறைக்கப்பட்டது जो गुप्त बात है அதை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், उसके बारे में प्रभु कहता है அது மேன்மை. वो महिमा है। ராஜாக்களுக்கு எது மேன்மையா? राजा के लिए क्या महिमा है? இதில வாசிக்கலாம் இந்த 2வது வசனம். परमेश्वर की महिमा गुप्त रखने में है, परंतु राजाओं की महिमा गुप्त बात का पता लगाने में ஆண்டவர் होती है। நிறைய காரியத்தை இந்த பைபிள்ல மறைத்தே வைத்திருக்கிறார். बहुत सारे बातों को प्रभु इस कलाम के अंदर गुप्त में रखा है। ஆனால் அதை தேடும்போது கர்த்தர் நமக்கு விளக்கம் கொடுக்கிறார். लेकिन उसकी ओर जब खोज करते हैं तो उसको प्रभु हमें समझाता है। ஆனா பைபிள் சொல்லுகிறது, लेकिन प्रभु कहता है ராஜாக்களுக்கு அந்த மகிமையை அவர் தருகிறார். और राजाओं को प्रभु महिमा देता है। வெளிப்படுத்தல் 1:7 அப்படிதான் சொல்லுகிறது. प्रकाशित वाक्य 1:7 में लिखा है, கர்த்தர் அவருடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவி மீட்டிருக்கிறார். और प्रभु अपने लहू से हमें धोकर शुद्ध किया है। உங்களை என்னை ராஜாவாக லேவியராக ஆசாரியனாக மாற்றியிருக்கிறார். और मुझे और आपको राजा और लेवी और याजक के रूप में रखा है। ஆகவே நாம் மனம் விசுவாசத்தோட வேதாகமத்தை தியானித்தால் சத்தியங்களை நான் புரிந்து और கொள்வேன். इसलिए विश्वास के साथ कलाम को पढ़े तो हम गुप्त बात को पहचानेंगे। காரியத்தை மறைப்பது. और गुप्त को बातों को गुप्त रखना। ஹோட்டலுக்கு போறோம் வைங்களேன், हम अगर होटल में जाते हैं இல்ல ஒரு கடைக்கு நாம் போறோம், या कोई दुकान में जाते இல்ல ஏதோ हैं மார்க்கெட்டுக்கு போறோம், या कोई मार्केट में जाते ஒரு हैं பாட்டில் சென்ட் பாட்டில் வாங்குதோன்னு வைங்களேன், या कोई सेंट बॉटल खरीदते हैं। அது உடைச்ச இருந்தா நிறைய பேர் அதை வாங்க மாட்டாங்க. अगर वो खुला हुआ है तो बहुत सारे लोग उसे नहीं खरीदते हैं। சாதாரணமா ஒரு குளிக்கிற சோப்பு கூட अगर साधारण में एक नहाने वाला साबुन क्यों ना அது हो, அது ஓபனா திறந்திருந்தா அதிகமா அதை விரும்ப மாட்டாங்க. और वो थोड़ा सा खुला हुआ है तो बहुत सारे लोग उसे लेना पसंद எனக்கு नहीं நல்ல करते। பேக்கா இருக்கதை கொடுங்க. और मुझे पूरा पैक हो उस प्रकार का நிறைய चीजें பொருட்களை दीजिए। மறைத்து பேக் பண்ணி வைக்கிறது தான் கம்பெனிக்கு லாபம். और उस सारे चीजों को पूरा पैक करके रखना ही वो कंपनी के लिए அதை लाभ வாங்கி होगा। உபயோகப்படுத்துகிறவனும் அது ஆசீர்வாதம். और उसे लेकर कोई उसको उपयोग करने वाले के लिए आशीष है। நிறைய பொருட்களை பேக் பண்ணி சீல் வைத்திருப்பார்கள். बहुत सारे बातों को पैक करके सील किया जाता है। பைபிள் அப்படிதான் சொல்லுகிறது. बाइबल ऐसे बताती है। காரியத்தை மறைப்பது தெய்வத்துக்கு ஆசீர்வாதம். और कार्य को गुप्त रखना परमेश्वर की आशीष है। ஆனால் நான் அதை ஆராய்ந்து பார்க்கிறேன். लेकिन मुझे जांच कर देखना है। வேதாகமத்துல ஒரு காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். और एक बात को इस कलाम में हम देखेंगे। அதிகமாக இந்த வார்த்தைகளை அதிகமாக ஜனங்கள் தியானிப்பது கிடையாது. और बहुत सारे लोग इन वचनों को ध्यान नहीं करते। நாம் தயவு செய்து ஒரு வசனத்தை பார்க்க एक போறோம். वचन को पढ़ेंगे। நாம் எதை தியானிக்க போறோம் என்றால், हम किस बात का ध्यान करने वाले हैं? ஜெனிபிக்கப்பட்டார். और वो जो उत्पन्न किया गया। அப்படி ஒரு வசனம் பைபிள்ல இருக்கிறது. और वैसा एक वचन यहाँ पर है। அந்த வசனம் ஒரு உருவாக்குறத பற்றி சொல்லல. और वो उत्पन्न करने वाले किसी बातों के बारे में नहीं कहा गया। அது புதுப்பிக்கிறதை பற்றி சொல்லுகிறது. और वो एक नए में बनाने के बारे में कहता है। திரும்பவும் அதை எடுத்து உபயோகப்படுத்தக்கூடியதை பற்றி சொல்லுகிறது. या फिर नए में फिर से बनाने वाला, नया फिर से उपयोग करने वाले के बारे में बताता है। அதாவது நம்ம வேதாகமத்துல பார்த்தோம் அப்படின்னா, अगर कलाम में हम देखें, சங்கீதம் 2:7 போட்டிருக்கு. वचन संहिता 2:7 में लिखा है। அப்போஸ்தலர் 13:32 और प्रेरितों का 13:32
எபிரேயர்ல 1:5 வசனம், इब्रानियों का 1:5 के अंदर, 5வது அதிகாரம் 5வது வசனம். 5वां अध्याय के अंदर 5वां वचन, இந்த வார்த்தைகள்ல ஒரு வார்த்தை வருகிறது பாருங்க. इस शब्दों के अंदर बार बार एक वचन आता है. தயவு செய்து அது என்னன்னா ஜெனிப்பிக்கப்பட்டார். वहां पर लिखा हुआ है कि उत्पन्न हुआ. தயவு செய்து வாசிக்கலாம் சங்கீதம் 2:7. भजन संहिता 2:7 में पढ़ेंगे, मैं उस वचन का प्रचार करूंगा जो यहोवा ने मुझसे कहा, तू मेरा पुत्र है, आज तू मुझसे उत्पन्न हुआ. அதில் எழுதியிருக்கிறது, उस पर लिखा है, அதாவது இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன், आज तू मुझसे उत्पन्न हुआ, நான் என்று ஜெனிப்பித்தேன். और मैंने तुझे आज उत्पन्न किया. ஒரு சில விசுவாச பிரமாணத்தை சொல்லுவாங்க, कुछ विश्वास की प्रमाण पे बताते हैं, அவர் ஜெனிப்பிக்கப்பட்டார், और वो उत्पन्न किया गया, உண்டாக்கப்படவில்லை, वो रचना नहीं किया, ஜெனிப்பிக்கப்பட்டார். उत्पन्न हुआ है. ஜெனிப்பிக்கப்பட்டார்னா என்ன? उत्पन्न हुआ का मतलब क्या है? இயேசுவானவர் பிறந்தாரா? क्या यीशु मसीह का जन्म हुआ? அவர் உலக தோற்றத்துக்கு முன்னாலே பிறந்தார்னு எழுதி இருக்கிறதா? क्या यीशु मसीह दुनिया के उत्पन्न के पहले ही उसका उत्पन्न हो இல்ல गया, உருவாக்கப்பட்டார்னு எழுதி या இருக்கிறதா? रचना किया है करके लिखा இந்த है? ஜெனிப்பிக்கப்பட்டார்ங்க வசனத்தை தயவு செய்து நாம் புரிந்து கொண்டால் ஒரு ஆசீர்வாதத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம். हम इस उत्पन्न किया हुआ इस शब्द का मतलब समझ लें तो हम एक आशीष को पा सकते हैं. எபேசியர் 1வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, एफेसियों का पहला अध्याय उसका 4वां वचन पर लिखा है, சர்வவல்லமுள்ள ஆண்டவர் सर्वशक्तिमान प्रभु அவருடைய நாமத்தை விசுவாசிக்கிற ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரையும் और उसके नाम को विश्वास करने वाले हर एक को அவருக்கு முன்பாக उसके पहले சுத்தமுள்ளவர்களாய், उस पवित्रता से பரிசுத்தமுள்ளவர்களாய், और निर्दोष करके நீதிமான்களாய், धर्मी बनाकर மரணத்தை ஜெயிக்கிறவர்களாய், मरण का जय पाने वाले அவருக்கு होकर முன்பாக நம்மை நிறுத்துவதற்கு, और हमें उसके आगे खड़े रखने के लिए. புரிகிறதா? क्या आपको समझ में आ रहा है? நம்மளை அழைத்த தேவன், हमें जो बुलाया वो प्रभु, நான் நம்புகிற கர்த்தர் मैं जिसका भरोसा करता हूँ என்னை खुदा, எதுக்கு அழைச்சிருக்கிறாரா? मुझे किस लिए बुलाया है? அவருக்கு முன்பாக उसके सम्मुख பரிசுத்தத்தோடும் पवित्रता से நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டவர்களாக, नित्य जीवन को पाए हुए குறை के समान இல்லாதவர்களாக, और कोई दोष नहीं அவர் रहने वाले பக்கத்துல நம்ம உட்கார வைக்கிறதுக்கு நம்மளை அழைத்தார். उसके सामने अपने बिठाने के लिए बुलाया है. எப்போ அழைத்தார்? कब बुलाया है? மனம் திரும்பும் போதா? क्या मन फिराने के बाद? இல்ல, வசனம் என்ன சொல்லுகிறது? कलाम क्या कहता है? உலகம் தோன்றுவதற்கு முந்தி. दुनिया के उत्पन्न के पहले. உலகம் என்றா என்னது? दुनिया का मतलब क्या है? உலகத்துல நிறைய காரியம் இருக்குது. दुनिया के अंदर बहुत सारी बातें हैं. வானத்துல நிறைய நட்சத்திரம், நிலா, சூரியன் என்னெல்லாமோ இருக்கிறது. आकाश में बहुत सारे तारे, चंद्रमा, सब कुछ है. பூமியில காற்று, தண்ணி, மலை எதெல்லாமோ இருக்கிறது. और पृथ्वी के अंदर भी आकाश, पहाड़, पृथ्वी सब कुछ है. இதை எல்லாம் உருவாக்குறதுக்கு முந்தியே, ये सब चीजों का रचना करने के पहले ही, ஆதாம் ஏவாள் உருவாக்கப்படுறது முந்தியே, आदम और हवा का रचना करने के पहले இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், यीशु मसीह कहता है, அவரை நம்புகிற பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார், उसके ऊपर भरोसा करने वाले बच्चों को உன்னை देखकर कहता है, நான் தெரிந்து கொண்டேன். तुम्हें मैंने चुन लिया. எப்போது? कब चुना? உலகமே உண்டாகலையா? जब दुनिया तो बनी नहीं. உலகமே உண்டாகல. जब दुनिया बनी नहीं. உலகத்தை உண்டாக்குது முன்னே நான் தெரிந்து கொண்டேன். दुनिया के उत्पन्न के पहले प्रभु ने हमें चुन लिया. எபேசியர் 1:4 அப்படி சொல்லுகிறது. एफेसियों का 1:4 ऐसा कहता है. வெளிப்படுத்தல் 18வது அதிகாரத்துல प्रकाशित वाक्य 18वां अध्याय के अंदर 8வது வசனம் சொல்லுகிறது, 8वां वचन कहता உலக है, தோற்றத்துக்கு முந்தி. दुनिया के सृष्टि के पहले. அந்த வார்த்தையை புரியணும். உலக தோற்றத்துக்கு முந்தி उस पे लिखा है दुनिया के सृष्टि के पहले தேவன் ஒரு காரியத்தை நிர்ணயித்திருக்கிறார். प्रभु ने एक बात का निर्णय किया है. வெளிப்படுத்தல் 13:8 சொல்லுகிறது, प्रकाशित वाक्य 13:8 में लिखा உலக है, தோற்றம் முதல், உலகத்துக்கு முந்தி और दुनिया के रचना के पहले அவர் தீர்மானித்து நிறைய காரியத்தை எழுதி வைத்திருக்கிறார். उसने निर्णय करके बहुत सारे बातों को लिखा அவர் है. தீர்க்கதரிசி, वो भविष्य रखता அவர் है. மகிமையானவர், वो महिमा का प्रभु है. ஒவ்வொருவரையும் அவர் கவனிக்கிறார். हर एक को वो ध्यान देता है. என்னுடைய நட உட சொல் எல்லாவற்றையும் பார்த்து அவர் தீர்மானித்து मेरे வைத்திருக்கிறார். चाल चलन सबको देखकर उसने वहां पर निर्णय लिया. நம்முடைய பெயர்களை அவர் ஜீவ புஸ்தகத்தில் எப்ப எழுதினாரோ, हमारे जीवन के पुस्तक में अपना नाम उसने कब लिखा? என்னுடைய நடையை பார்த்து. मेरा चाल चलन को நான் देखकर. பிறக்கவே இல்ல, मैं तो जन्म ही नहीं ஆனா हुआ, என்னை தூரத்துல இருந்து கவனித்து लेकिन அவர் எழுதி இருக்கிறார். मुझे दूर से ध्यान देते हुए उसने वहां पर लिखा है. அவர் ஜீவ புஸ்தகத்துல எழுதுனதுனால நான் ரட்சிக்கப்படல, और जीवन के पुस्तक में लिखने के कारण मैं उद्धार नहीं पाया. நான் ரட்சிக்க
படைக்கப்படுவதை அவர் கவனித்தார், பார்த்தார், எழுதியிருக்கிறார். और मेरा उद्धार पाए हुए बातों को उसने देखा, इसीलिए उसने लिखा. மனிதன் படைக்கப்படவில்லை, मनुष्य का रचना न हुआ, உலகம் சிருஷ்டிக்கப்படவில்லை, दुनिया उत्पन्न न हुई थी, அனந்த ஞானமுள்ள தேவன். और वो अनंत न्याय ज्ञानवान प्रभु है. கோடி கோடியான வருஷங்களுக்கு முந்தி और करोड़ों करोड़ों वर्षों के पहले என்னுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்தில் அவர் எழுதி मेरे नाम को जीवन के पुस्तक में उसने लिख दिया. ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்ட 6000 வருஷம் தான் ஆச்சு. आदम का रचना होकर केवल 6000 साल हुआ, ஆனால் பூமி சிருஷ்டித்து எத்தனையோ கோடி கோடியான வருஷமாகி लेकिन पृथ्वी को रचना करते हुए करोड़ों करोड़ों वर्ष हो गए. ஆனா என்னுடைய பெயரை लेकिन मेरे नाम को உலக தோற்றத்துக்கு முந்தி கர்த்தர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். दुनिया के उत्पन्न के पहले उस वचन को, मेरे नाम को उस जीवन के पुस्तक में लिखा புரிந்து கொள்ள है. வேண்டும். हमें समझना है, ஜீவ புஸ்தகத்தில் என் பெயர் இருக்கிறதுனால நான் ரட்சிக்கப்படல. जीवन के पुस्तक में मेरा नाम है, इस कारण मैं उद्धार नहीं என்னுடைய पाया. வழியை, என்னுடைய நோக்கத்தை கர்த்தர் அப்பவே பார்த்து அறிந்து அவர் எழுதி வைத்திருக்கிறார். और मेरा विचार को, मेरे सोच को उसने पहले ही देखा और उसके अनुसार उसने मेरे नाम को लिखा. அதுக்கு முந்தி ஒரு சில காரியங்களை பார்க்கலாம். उसके पहले कुछ बातों को देखेंगे. இந்த சென்னிப்பிக்கப்பட்டார், और ये जो उत्पन्न हुआ, எப்பொழுது ये कब हुआ? சென்னிப்பிக்கப்பட்டார் என்றால் உயிர்ப்பிக்கப்பட்டார் என்று அர்த்தம். उत्पन्न हुआ का मतलब जीवित किया गया. நல்ல அருமையான ஒரு வசனம் பாருங்க. बहुत ही अच्छा सा वचन है. அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் प्रेरितों का 13वां अध्याय. ஆவியானவர் தெளிவாய் சொல்லுகிறார். आत्मा से भरा हुआ प्रभु कहता है. 13வது அதிகாரம் 13वां अध्याय 32வது वசனம், 32वां वचन. நீர் என்னுடைய குமாரன், और तू मेरा प्रिय पुत्र இன்று है, நான் உம்மை சென்னிப்பித்தேன் और आज मैंने तुझे उत्पन्न किया. என்று 2ஆம் சங்கீதத்தில் எழுதியிருக்கிறபடியே, और ऐसा दूसरे भजन संहिता में लिखा है उस प्रकार, எழுதியிருக்கிற பிரகாரம், और लिखे हुए के अनुसार, எழுதியிருக்கிறபடியே. और लिखे हुए के अनुसार. அப்படி என்றால் என்ன? इसका मतलब क्या என்ன है? எழுதியிருக்கிறது? वहाँ पर क्या लिखा है? என்ன எழுதியிருக்கிறது? वहाँ पर क्या लिखा है? 2வது சங்கீதத்தில் என்ன எழுதியிருக்கிறது? दूसरे भजन संहिता पे क्या लिखा है? உலக தோற்றத்துக்கு முந்தியே दुनिया के उत्पन्न के पहले தெய்வம் மனிதனாக வந்து और प्रभु मनुष्य के रूप में மரித்து आकर அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தார் என்று எழுதியிருக்கிறார். और वहाँ पर मरकर जी उठेगा करके लिखा हुआ है. தேவன் ஆவியாக இருக்கிறார். और प्रभु आत्मा है. ஒரு வசனம், वो वचन है, வசனம் மனிதனாய் வந்தது. और वो वचन मनुष्य के रूप में आया. வசனம் மனிதனாய் இறங்கி வந்தது. और वचन मनुष्य के रूप में आया है. உலகத்திலேயே முதல் படைப்பு என்ன தெரியுமா? दुनिया में सबसे पहला किस चीज की रचना हुई? ஒன்றுமே இல்லாம இருக்கும்போது தேவன் வார்த்தையாக இருந்தார். और जब कुछ न था तब प्रभु एक आवाज के वचन அவர் के अनुसार சத்தமா था. இருக்கிறார். वो केवल एक आवाज था, பார்க்கவே முடியாது. उसे कोई देख नहीं सकता. ஆகவே கர்த்தர் इसीलिए प्रभु தனக்காக अपने ஒரு लिए மகிமையான சரீரத்தை உருவாக்கி एक கொள்கிறார். महिमा के शरीर को बना लिया தன்னை வெளிப்படுத்துவதற்காக. और अपने आप को प्रकट करने के लिए. அதுதான் கொலோசியர் சொல்கிறார், इसीलिए क्लोसियों की किताब में எல்லா कहता है, சிருஷ்டிப்புக்கும் முந்தினவர் தெய்வம். और सारे रचना में पहला प्रभु यीशु है. தெய்வம் எல்லாவற்றை காட்டிலும் முந்தினவர். और प्रभु सारे सृष्टि में पहला है. அவர் ஆவிக்குரிய சரீரமாய் இருந்தார். और वो आत्मिक शरीर में அது था. மகிமையான சரீரம். और वो एक महिमा का ஒரே शरीर था. ஒரு தெய்வம், एक ही खुदा. வார்த்தை மகிமையாய் இருக்கிறது. और आत्मा महिमा में बन गया. அவர்தான் இயேசுவாக வெளிப்பட்டார். और वही यीशु के रूप में प्रकट हुआ. பைபிள் சொல்லுகிறது, बाइबल कहती है, எப்பொழுது? कब हुआ? உலக தோற்றத்துக்கு முந்தி. दुनिया के उत्पन्न के पहले. இந்த 13வது அதிகாரத்தில் சொல்லி இருக்கிறது, और इस 13वां अध्याय पर लिखा है, 2ஆம் சங்கீதத்தில் எழுதி இருக்கிறபடியே, और जैसे दूसरे वचन संहिता पर लिखा है, இயேசுவை எழுப்பினதினாலே और यीशु को जिलाया है, தேவன் इसलिए, தம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். और प्रभु अपने जो पूर्वजों को वाग्दान किया उसे वो पूरा किया. அவர் எழுப்பினார். और उसने जन्माया है. தேவன் தனக்காக சரீரத்தை உருவாக்கினார். प्रभु अपने लिए एक शरीर को बनाया. மனுஷனுடைய பாவத்தை நிவர்த்தி செய்வதற்கு உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. मनुष्य के पाप को धोने के लिए इस दुनिया में कुछ न था. அவரே அந்த ஸ்தானத்துல வருகிறார். और वो खुद उस स्थान पर आकर खड़ा அதற்காக हुआ. முதலாவது மகிமையின் சாயலாக அவர் உருவாக்குகிறார். और इसलिए पहले महिमा का एक शरीर को उसने बनाया. அந்த சரீரத்தில் தான் உலகம் முழுவதையும் சிருஷ்டிக்கிறார். और उस शरीर पे ही उसने पूरे दुनिया को रचा है. வார்த்தை ஆவிக்குரிய மகிமையின் சாயலாக இருந்தது. और वचन जो है आत्मिक प्रभु का एक स्वरूप था.
எசேக்கியேல் 1:28 அப்படி சொல்லுகிறது. एजेकियल 1:28 पे लिखा है, மகிமையான சாயல். महिमा का शरीर, அவர்தான் தேவன், और इसीलिए वो खुदा है, அவர்தான் இயேசு. वही तो यीशु है, ஒருவர் தெய்வம் தான். एक ही खुदा है. மகிமையான சாயல் महिमा का स्वरूप மாம்ச சாயல்ல வருகிறது. एक मांस के शरीर में आता है. ஆகவே ஒரே ஒரு சர்வ வல்லமுள்ளவர், इसलिए एक ही वो முதல் सर्वशक्तिमान, அவர்தான் படைக்க, அவர்தான் தன்னைத்தானே உருவாக்கி கொள்ளுகிறார். और वही अपने आप को प्रकट किया है. இப்ப நீங்க பார்க்கலாம், अब आप देख सकते हैं எப்பொழுது இவர் ஜெனிப்பிக்கப்பட்டார், कब ये जन्माया गया या அப்படி उत्पन्न என்றால் हुआ. எப்பொழுது உயிர்ப்பிக்கப்பட்டார், इसका मतलब कब उत्पन्न किया गया, உலக தோற்றத்துக்கு முந்தி. दुनिया के उत्पन्न के पहले. எப்பொழுது அடிக்கப்பட்டார், कब इसको मार खाया உலக गया, தோற்றத்துக்கு முந்தி. दुनिया के उत्पन्न के पहले. தேவன் अनेक காரியங்களை மறைத்து எழுதி வைத்திருக்கிறார். बहुत सारे बातों को प्रभु गुप्त में रखा है. ஆவிக்குரிய காரியம் நிறைய உலக தோற்றத்துக்கு முந்தி அவர் மனிதனானார், आत्मिक बातें बहुत सारे प्रभु के उत्पन्न के पहले से मरितार, हैं. वो मर गया था, அடக்கம் பண்ணப்பட்டார், दफन किया அவர் गया, உயிரோடு எழுப்பப்பட்டார் என்று வேதம் और சொல்லுகிறது. फिर से जिलाया गया है करके कलाम कहता है. எப்பொழுது? ये कब हुआ? நீதிமொழிகள் சொல்லுகிறார், नीति वचन में कहता है, மலைகளும் குன்றுகளும் பெயர்ந்து அதாவது உருவாக்கப்படும் முந்தி நான் அநாதியாய் ஜெனிப்பிக்கப்பட்டேன். और पहाड़ और जो चट्टाने बनाने जाने के पहले मैं उत्पन्न हुआ. அப்படி என்றால் பிறப்பல்ல, உயிர்ப்பிக்கப்பட்டார். और इसका मतलब वो जन्माया नहीं गया, उसके पहले वो पुनर्दान में जी उठा है. தெய்வத்துக்கு அப்படி ஒரு உருவல்ல. और प्रभु के लिए ऐसा कोई शरीर का शरीर தேவன் नहीं. தன்னைத்தானே மகிமையாய் வெளிப்படுத்தினார். प्रभु अपने आप को महिमा में प्रकट किया. மத்தேயு 17 அதிகாரத்துல मत्ती का 17वां அந்த अध्याय, மறுரூப மலையில இயேசு போகிறார். रूपांतर पहाड़ पर प्रभु गया है, அவர் சொல்லுகிறார், தம்முடைய சீஷர்களுக்கு முன்பாக தன்னை மறுரூபமாக்கினார். और वो कहता है चेलों के सामने वो वहां पर रूपांतर में लाया. அவருடைய உடை மாறிவிட்டது, उसका जो शरीर है वो बदल गया, முகம் மாறிவிட்டது, उसका चेहरा बदल गया, எல்லா இடமும் மகிமையா நிறைந்தது. सारा सब कुछ वो महिमा में बदल चुका. இதுதான் ஆரம்பத்துல வார்த்தை மகிமையாய் और மாறிவிட்டது. यही आरंभ में आत्मा वहां पर शरीर में आ गया. ஒரே ஒரு சர்வ வல்லமுள்ளவர், एक ही அவர் सर्वशक्तिमान, வார்த்தை, वो वचन है, அவர் ஆவியானவர், और वो आत्मा அவர் है, அக்னிமயமானவர், और वो अग्नि से बढ़कर மகிமையான है, சாயல் महिमा का स्वरूप है, அவரது மகிமையான சரீரத்திலே வருகிறார். और वो एक महिमा के शरीर पर उत्पन्न யாக்கோபுல हुआ. 1:18 சொல்லுகிறது, याकूब के अंदर 1:18 में लिखा है, இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையினாலே यीशु मसीह के शब्दों के कारण நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன். मैं उत्पन्न हुआ. என்ன சொல்லுகிறது? इसका मतलब क्या कहता ஒரு है? மனிதன் एक मनुष्य, வாசிப்பனா நம்ம எபிரேயர் யாக்கோபு 1:18 அப்படிதான் சொல்லுது, याकूब का 1:18 पर कहता है, சத்திய வசனத்தினாலே सत्य वचन के कारण மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்கள். आप फिर से जन्माए गए हैं. நான் பிறக்கல, ஜெனிப்பிக்கப்பட்டேன். हम फिर से जन्म नहीं लिए लेकिन जन्माए गए हैं. பாவத்தில் மரித்திருந்தேன், पाप में मर गया था, என்னை அடக்கம் பண்ணல, நான் பாவத்துல செத்து இருக்கிறேன். और मुझे दफन नहीं किया, मैं पाप में तो मर गया. உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். और दुनिया के सारे लोग पाप कर कर बिगड़ गए हुए ஆனா हैं. யாக்கோபு 1:18 சொல்லுகிறது, लेकिन याकूब का 1:18 में कहता है, அப்படிப்பட்ட அதாவது அப்படிப்பட்ட ஒரு பலவீனமானவன், और वैसे कमजोर व्यक्ति, ஆத்மா மரித்து போனவன், उसका आत्मा जो मर गया है, சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பிக்கப்பட்டான், सत्य वचन के द्वारा जिलाया गया, உயிர்ப்பிக்கப்பட்டான். वो फिर से जिलाया गया, அதாவது மரித்து உயிரோட மாறுகிறான். और मर कर वो फिर से पुनर्दान में நிக்கோதேமை खड़ा பார்த்து है. கர்த்தர் சொல்கிறார், निकोदेमुस को देखकर उन्होंने कहा, மாம்சத்தினுடைய பிறப்பது மாம்சமாயிருக்கும், मांस के अनुसार तो जन्म लेना वो मांस का होगा, ஆவியின்படி பிறப்பது ஆவியாயிருக்கும். आत्मिक रीति से जन्म लेना आत्मिक होगा. என்ன உங்களுக்கு புரியுதா? क्या आपको समझ में आ रहा है? யாக்கோபு 1:18 நல்ல தெளிவா இருக்குது. याकूब 1:18 में ठीक से लिखा है, சத்திய வசனத்தினாலே கர்த்தர் மனிதனை மறுபடியும் உயிர்ப்பித்தார். सत्य वचन के द्वारा प्रभु ने मनुष्य को फिर से जन्माया है. 1 பேதுரு 1:4 சொல்லுகிறது, और एक पहला पत्रस का 1:4 में लिखा है, சத்தியத்திலே நான் உயிர்ப்பிக்கப்பட்டேன். सत्य के अंदर मैं फिर से उत्पन्न हुआ. 1 பேதுரு 1:23 வசனம் சொல்லுகிறது, पहला पत्रस 1 अध्याय का 23वां वचन कहता है, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, और अविनाशी बीजों के कारण नहीं, அழியாத வித்தினாலே நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன். अविनाशी बीज के कारण मैं वे फिर से जन्म हुआ. நான் உருவாக்கப்படல, உயிர்ப்பிக்கப்பட்டேன். और मैं फिर से जन्म नहीं लिया, मैं जी उठा हूँ. அப்ப நீதிமொழிகள் சொல்லப்பட்டது, अब नीति वचन में कहा हुआ, மலைகளும் குன்றுகளும் தண்ணீரும்
வருவதற்கு முந்தையே அனாதியாய் ஜெனிப்பிக்கப்பட்டார். और जो पहाड़ और जो टापू आने के पहले ही में अनंत काल से जिलाया गया அது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை और குறிக்கிறது. वो यीशु मसीह के पुनरुत्थान के बारे में कहता है. தெய்வனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. प्रभु की एक महिमा की बात को தேவன் அதை बयान மறைத்து करता है. வைத்திருக்கிறார். प्रभु ने उसे गुप्त में रखा நான் है. வசனத்தை கேட்டு உயிர்ப்பிக்கப்பட்டேன். मैं वचन को सुनकर जिलाया गया இயேசு பாவத்துக்கு மரித்த நீதிக்கு और உயிர்ப்பிக்கப்பட்டார். यीशु पाप के लिए मरकर धार्मिकता के लिए जिलाया गया. யாக்கோபு 1:14-15 அப்படிதான் சொல்லுது. याकूब का 1:14 अध्याय 14 वचन में लिखा है பாவத்தினால और पाप के कारण இச்சையினால और अपनी लालसा के மரணம் कारण என்னை ஆட்கொண்டது. मरण मेरे ऊपर राज्य நான் करता செத்து है. போனேன். मैं मर गया था சத்திய வசனத்தினாலே நான் உயிர்ப்பிக்கப்பட்டேன். लेकिन सत्य वचन के कारण हम जिलाए गए. ஜெனிப்பிக்கப்பட்டார் என்றால் உயிர்ப்பிக்கப்படுவதற்கு அடையாளம். उत्पन्न हुआ का मतलब वो फिर से जिलाया गया है. தெய்வம் என்னை திரும்ப உயிர்ப்பிக்கிறார். परमेश्वर ने मुझे फिर से जिलाया है ஆகவே இயேசு கிறிஸ்து ஜெனிப்பிக்கப்பட்டார் என்றால் और इसका मतलब यीशु मसीह ने मुझे जिलाया है. इसका எப்பொழுது मतलब உலகத்தோட்டத்துக்கு முந்தி और दुनिया के उत्पन्न के पहले அவர் அப்பொழுதே वो உயிர்ப்பிக்கப்பட்டார். तब ही जिलाया गया है அப்பொழுது என்னை தெரிந்து கொண்டார். और तब उसने मुझे चुन लिया. அப்பொழுது என்னுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதி तब வைத்திருக்கிறார். उसने मेरे नाम को जीवन के पुस्तक में மகிமையான लिखा है. கர்த்தர் महिमा का प्रभु ஒவ்வொரு மனுஷனுடைய பிறப்புக்கு முந்தியே கண்டு பார்த்து தீர்மானித்திருக்கிறார். हर एक मनुष्य को पहले से देखकर उसका निर्णय देखकर उसके बारे में लिखा है. அதுதான் மகிமை. और वही तो महिमा है. உபாகமம் व्यवस्था विवरण 32வது அதிகாரத்துல 32वां अध्याय के अंदर 18வது வசனம் 18वां वचन. வாசிப்போம். உபாகமம் 32:18. व्यवस्था विवरण 32वां अध्याय 18वां वचन. வாசிப்போம். जिस चट्टान से तू उत्पन्न हुआ उसको तू भूल गया और ईश्वर जिससे तेरी उत्पत्ति हुई उसको भी तू भूल गया. அதாவது உன்னை ஜெனிப்பித்த கன்மலையை. और तुम्हें जो उत्पन्न किया वो चट्टान. அப்படி என்றால் इसका मतलब கல்வாரி சிலுவையின் மூலமாக कलवरी क्रूस के कारण மரித்து போன உன்னை, मरण पाए हुए तुमको, பாவியாகிய உன்னை पाप में पड़े हुए तुमको இயேசு கிறிஸ்து மறுபடியும் ஜெனிப்பித்தார். और यीशु मसीह ने फिर से उसे जिलाया. அவர் उயிர்ப்பித்தார். वो फिर से जिलाया है. இதைத்தான் யோபும் கூட 38ல ஒரு வசனம் சொல்கிறார். யோபு इसी के बारे में अय्यूब 38वां अध्याय पर कहता है. 28வது வசனம். उसका 38वां अध्याय के अंदर 28वां वचन. வசனத்தை வாசிப்பது நல்லது. वचन पढ़ना अच्छी बात है. 38ல 28. 38 के अंदर 28. क्या मैं का कोई पिता है और ओस की बूंदें किसने उत्पन्न की. மழைக்கு ஒரு தகப்பனுண்டோ? क्या मेह का कोई पिता है பனித்துளியை ஜெனிப்பித்தவர் யார்? और ओस की बूंदों को किसने उत्पन्न की. யோபு என்ன சொல்கிறார்? अय्यूब क्या कहता கோடி है. கோடியான வருஷத்துக்கு முன்பு தேவன் சகலத்தையும் சிருஷ்டித்தார். करोड़ों करोड़ों वर्ष के पहले प्रभु ने सब कुछ रचना किया. திரும்ப உலகம் அழிக்கப்பட்டது. फिर दुनिया नाश किया गया. ஆதாம் காலத்துக்கு முந்தி आदम के पहले எத்தனையோ முறை இந்த உலகம் அழிக்கப்பட்டிருக்கலாம். कितने ही बार इस दुनिया शायद नाश हुआ होगा. ஆனா திரும்ப தேவன் தண்ணீரை ஜெனிப்பிக்கிறார். மறுபடியும் இது உருவாக்கப்படுகிறது. और फिर से पानी को वहां पर उत्पन्न करता है, उसे जिलाता है. தேவன் திரும்பவும் அதை உயிர்ப்பிக்கிறார். फिर से प्रभु से जलाता है. ஆதியாகமம் முதல் அதிகாரத்திலே நாம் பார்க்கலாம். उत्पत्ति का पहले अध्याय पर ही हम देख सकते ஆதியிலே हैं. கோடி கோடியான வருஷத்துக்கு முந்தியே करोड़ों करोड़ों वर्ष के पहले தேவன் ஆகாயத்தையும் பூமியையும் சுற்றித்தார். आकाश और पृथ्वी की रचना की. ஆனா இரண்டாவது வசனம் சொல்லுகிறது लेकिन दूसरा वचन कहता है அது இடையில ஏதோ அழிக்கப்பட்டிருக்கிறது. और वो बीच में कुछ तो नाश किया பூமி गया நிலை மாறிவிட்டது. क्योंकि पृथ्वी बेडोल था காலியாகி और விட்டது. वो वहां पर खाली ही पड़ा அது है எல்லாம் और உடைக்கப்பட்டிருக்கிறது. वहां पर सब टूटा पड़ा है. எவ்வளவு காலம் அப்படி இருந்திருக்கும் कितना समय ऐसा था தெரியல. पता नहीं. தேவன் இதை திரும்பவும் உயிர்ப்பிக்கிறார். लेकिन प्रभु से फिर से जिलाता है சகல வித்துக்கள் எல்லாம் தண்ணீர்ல இருக்கிறது. और सारा बीज वहां पर अंदर पड़ा है, நிலத்தில் இருக்கிறது. भूमि पर है. தேவன் அதை எப்படி உயிர்ப்பிக்கிறார் பாருங்க. प्रभु से कैसे उसे उत्पन्न करता है. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 20வது வசனம். उत्पत्ति का पहला अध्याय उसका 20वां वचन. பின்பு தேவன் और फिर परमेश्वर நீந்தும் ஜீவ ஜந்துக்களை और जो
समुद्र पानी में चलने वाली मछलियां பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே और आकाश पर रहने वाले आकाश பறக்கும் मंडल பறவைகளை और उड़ने वाले पक्षियां தண்ணீரிலிருந்து ஜலத்திலிருந்து और उस पानी में से திரளாய் செழிப்பிக்க கடவது என்றார். और वहां से वो उत्पन्न हो करके कहा। ஆண்டவர் இப்ப இதை உருவாக்கல, और प्रभु ने यहाँ पर उससे रचना नहीं किया। கோடி வருஷத்துக்கு முந்தாக எல்லாவற்றையும் கடைத்தர் படைத்து வைத்திருந்தார். करोड़ों वर्ष के पहले प्रभु ने सबको रचना करके सृष्टि அவைகளை करके रखी, திரும்ப உயிர்ப்பிக்கிறார். उन्हें फिर से जिलाता है। 21வது வசனமும் அப்படி சொல்லுகிறது. 21वां वचन ऐसा कहता है। நிறைய காரியங்களை கர்த்தர் திரும்ப உயிர்ப்பிக்கிறார். और बहुत सारे बातों को उसने उत्पन्न किया, फिर से रचना किया। ஆண்டவர் ஜீவனை மறுபடியும் கொடுத்து உயிர்ப்பிக்கிறவர். और परमेश्वर जो है फिर से जीवन देकर 11வது வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. 16 वचन में ऐसे எல்லா कहता है। வித்துக்களுக்கும் அவர் ஆர்டர் கொடுக்கிறார், முளைப்பிக்க கடவுது. और सारे बीजों को वो आज्ञा देता है वो फिर से जिलाए जाए। கோடி கோடியான வருஷத்துக்கு முந்தி தெய்வம் உலகத்தை படைத்தார். करोड़ों करोड़ों वर्ष के पहले प्रभु ने दुनिया को அது सृष्टि தேவதூதர்களால் की நிரப்பப்பட்ட और உலகம். वो स्वर्गदूत से बनाया அது गया, அழிக்கப்பட்டது. वो नाश किया गया। தேவாவியானவர் ஜலத்தின் மேல் இருக்கிறார். प्रभु की आत्मा जल के ऊपर है। எப்படி வருஷம் எவ்வளவு இருந்தாருன்னு தெரியல, कितने वर्ष तक वो ऐसा था ஆனா पता திரும்ப नहीं, தேவன் அதை புதுப்பிக்கும் போது लेकिन फिर से प्रभु जब उसे नया करता இருக்கிறதை है வெளிப்படுத்துகிறார். और जो है उसे वो नया करता है। தண்ணிக்குள்ள இருந்த பூமியை வெளியே கொண்டு जो வருகிறார். पानी के अंदर था उस पृथ्वी को वो फिर से ऊपर ले आता அழைக்கப்பட்ட है। நட்சத்திரங்களை பிரகாசிக்க வைக்கிறார். और जो बुझे हुए उस तारों को चमकाता है। அணைக்கப்பட்ட சூரியன் நிலா எல்லாமே திரும்பவும் ஒளி கொடுக்கிறது. और जो अंदर जो सूरज और चंद्रमा जिस पे रोशनी नहीं थी उसे फिर से उजियाला दिया गया। ஜெனிப்பிக்கப்பட்டார் அப்படின்னா திரும்பவும் உயிர்ப்பிக்கப்பட்டது. उत्पन्न किया का मतलब वो फिर से वहां पर उसे जो जिलाया गया है। திரும்பவும் फिर से அது உயிர்ப்பிக்கப்படுகிறது. फिर से उसे जिलाया गया है। செத்து போனது திரும்ப வருகிறது. जो मर गया था उसे फिर से जिलाया। இதான் யாக்கோபு 1:18, और याकूब का 1:18 1 பேதுரு 1:4-23 அப்படிதான் சொல்லுகிறது. और पहला पत्रस का 24 और 23 भी वही वचन कहता சத்திய है। வசனத்தினாலே என்னை இயேசு உயிர்ப்பித்தார். सत्य वचन के द्वारा प्रभु मुझे फिर से जिलाता ஜெனிப்பித்தார். है, फिर से जिलाता நான் है। மறுபடியும் பிறந்தவன். मैं फिर से जन्म लिया हूँ। யோவான் 1:14 சொல்லுகிறது. यूहन्ना का 1:14 कहता है। அவர் மகிமையான கர்த்தர். और वो महिमा का அவர் प्रभु है மகிமையான காரியங்களை और वो செய்கிறார். महिमा के कार्य को करता है। அவர் செய்கிற ஒவ்வொன்றிலும் அதிசயம் அற்புதம் वो जो இருக்கிறது. भी कार्य करता है वो सब में अद्भुत कार्य है। சங்கீதம் 24:7 சொல்லுகிறது. वचन संहिता 23 के अंदर 24 के அவர் अंदर 4 மகிமையின் कहता ராஜா, है। மகிமையின் ராஜா. वो महिमा का உங்கள் राजा தலைகளை है। உயர்த்துங்கள், अपने सर को उठाओ, அவர் வருகிறார். वो आ रहा है। எல்லாரையும் கர்த்தர் பாவத்திலிருந்து வசனத்தை அனுப்பித்து உயிர்ப்பித்திருக்கிறார். और हम सबको पाप से निकाल कर वचन को बेचकर हमें फिर से செத்து उत्पन्न போன किया। நம்மை சென்றிப்பித்தார் மறுபடியும். और हमें जो मर गए थे फिर से हमें उत्पन्न किया है। என்ன பொருள், அதனுடைய என்ன அர்த்தம்? और इसका मतलब क्या है? நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன் என்றால் உயிர்ப்பிக்கப்பட்டேன். और मैं जन्म लिया है इसका मतलब मैं उत्पन्न किया से फिर से அப்ப जिलाया गया। சங்கீதம் 2 சொல்லுது, वचन संहिता 2 में कहता है அவர் என்னுடைய நேசகுமாரன், वह मेरा प्रिय पुत्र அவர் है, சென்றிப்பிக்கப்பட்டார், मैं उससे उत्पन्न किया அவர் हूँ உயிர்ப்பிக்கப்பட்டார். और वो जिलाया गया है। உலகத்தோட்டத்துக்கு முந்தைய अनेक காரியங்கள் தீர்மானிக்கப்பட்டது. दुनिया के उत्पन्न के पहले बहुत बातों का निर्णय लिया உலகத்தோட்டத்துக்கு गया। முன்னாலே அடிக்கப்பட்டார். दुनिया के सृष्टि के पहले उसका रचना உலகத்தோட்டத்துக்கு किया। முன்னாலே என்னை மன்னித்திருக்கிறார். दुनिया के उत्पन्न के पहले मुझे क्षमा किया। உலகத்தோட்டத்துக்கு முந்தைய என்னுடைய பெயர்களை ஜீவ புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறார். दुनिया के उत्पन्न के पहले मेरे नाम को जीवन के पुस्तक में लिखा சத்திய है। வசனம் ஒரு இந்த பாவியை நோக்கி வருகிறது. सत्य वचन पाप की ओर आता உன் है। பெயர் ஜீவ புஸ்தகத்துக்கு மனம் திரும்பு. तुम्हारा जीवन तुम्हारा नाम जीवन के पुस्तक में है, मन फिराओ। உன்னுடைய பாவத்தை இயேசுப்பா சுமந்துட்டார், மனம் திரும்பு. तुम्हारे पाप को यीशु ने उठा लिया, मन फिराओ। நீ ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் तुमने अगर स्वीकार नहीं किया உன்னுடைய பெயர் கிறுக்கப்படுகிறது. तुम्हारा नाम काटा जाता है। யாருடைய பெயர் கிறுக்கப்படலையோ और जिसका नाम काटा नहीं गया அவர்களுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்தில் இருந்து கர்த்தர் ஆட்டுக்குட்டியானுடைய புஸ்தகத்தில் எழுதுகிறார். और उसके नाम को उस जीवन के पुस्तक में से निकाल कर मेमने के किताब में लिखता है। ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்தின் பெயர் எழுதப்பட்டவர்கள் பரலோகத்துக்கு போவார்கள். और मेमने के किताब में लिखे हुए लोगों का जो लोग हैं वो स्वर्ग में ஆகவே जाएंगे। எல்லாருடைய பெயரும் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. इसलिए सबका नाम जीवन के पुस्तक में है। பாவிகளுடைய பெயர்களை கர்த்தர் கிறுக்கி போடுவார்.
और पापियों के नाम को प्रभु काट देगा சர்வ லோகத்தின் பாவத்தை இயேசு சுமந்து விட்டார். और सारे लोगों के पाप को यीशु ने उठा लिया ஏற்றுக்கொண்டால் மன்னிப்பை பெறுவார். तुम मुझसे अगर स्वीकार करोगे तो क्षमा पाओगे உன்னுடைய நோயை கர்த்தர் சுமந்து விட்டார். तुम्हारे बोझ को प्रभु ने उठा நீ लिया விசுவாசித்தால் तुम சுகமடைவாய். विश्वास करोगे तो तुम चंगाई पाओगे அநேக காரியங்களை கர்த்தர் மறைத்து வைத்தார். बहुत बातों को प्रभु ने गुप्त में रखा है இயேசு கிறிஸ்து சொன்னார், यीशु ने कहा வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், कलाम को जांच कर देखो அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு, और उसके द्वारा तुम्हारे लिए नित्य जीवन என்னை है பற்றி சாட்சி கொடுக்கும் என்று சொன்னார். और मेरे बारे में वही गवाही देता யோவான் है 5:23 கர்த்தர் அப்படி சொன்னார். यूहन्ना 5 के अंदर 23 में प्रभु कहता है ஆகவே எல்லாம் தேவன் அனந்த ஞானத்தோடு படைத்து சிருஷ்டித்து எல்லாவற்றையும் நேர்த்தியாய் और வைத்திருக்கிறார். इसलिए प्रभु अनंत काल के ज्ञान के द्वारा सारे चीजों को रचना करके रखा हुआ है। யாருடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இல்லையோ அவர்கள் அதை வணங்குவார்கள். और जिसका नाम जीवन के पुस्तक में नहीं है वो उसका नमन करेंगे யார் வணங்குது? कौन नमन करता है கைவிடப்பட்டவர்கள். जो छोड़े गए हैं ஏன் கைவிடப்பட்டவர்கள்? किस लिए छोड़े गए தெய்வத்தினுடைய ரட்சிப்பை கிருபையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். और प्रभु के उद्धार को उन्होंने पाया नहीं கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். और प्रभु ने हमारे लिए सब कुछ कर दिया உடைய நாமம் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. आपका नाम जीवन के உடைய पुस्तक में பாவங்கள் है மன்னிக்கப்பட்டிருக்கிறது. आपका नाम पाप का क्षमा हुआ உடைய है வியாதியை கர்த்தர் நீக்கி இருக்கிறார். आपके बीमार को प्रभु ने दूर किया ஏற்றுக்கொள்ளவில்லை என்றார் अगर आपने स्वीकार नहीं நீங்கள் किया தண்டனைக்கு ஆளாவீர்கள். आप दंड के योग्य ठहरोगे கர்த்தர் நம்மளை உயிர்ப்பிப்பார். प्रभु हमें जिलाएगा கர்த்தர் நம்மளை வாழ வைப்பார். प्रभु हमें ऊंचा करेगा அந்த நல்ல ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். उस अच्छे प्रभु की ओर மகிமையான देखेंगे। இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். महिमा का प्रभु உலக धन्यवाद தோற்றத்துக்கு முன்னால் என்னுடைய பெயர்களை எழுதினவருக்கு ஸ்தோத்திரம். दुनिया के उत्पन्न के पहले हमारे नाम को लिखा உலக इसलिए தோற்றத்துக்கு முன்னாலே धन्यवाद அடிக்கப்பட்டவரை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். दुनिया के उत्पन्न के पहले हमारे लिए मार खाया हुआ इसलिए என்னுடைய धन्यवाद வேதனை வியாதிகளை சிலுவையில் சுமந்தவரை ஸ்தோத்திரம். हमारे जो बोझ दुख दर्द को क्रूस पर उठाया इसलिए இதை धन्यवाद பார்த்து அநேகருடைய சத்தத்துக்கு கேள்விப்படியட்டும். और इसे देखकर बहुत सारे लोग उस आज्ञा को पालन அநேகர் करें விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளட்டும். बहुत सारे लोग विश्वास करके रहें ரட்சிக்கப்படட்டும். उद्धार पाए உதாசீனத்திலிருந்து விடுதலையாக்கும். और दुख की बातों से बचे रहें ஜீவனை பெற்றுக்கொள்ளட்டும். जीवन को पाए இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. यीशु के मसीह के नाम से मांगते हैं ஆமென். आमीन।